ശ്ലോകം 16. ദദൗ മന്ത്രം ശുഭം തസ്യൈ ഏനാഹൂത സുരസ്വയം സമായാതി തദാ കാമം പൂരയിഷ്യതി വാഞ്ചിതം. ദദൗ മന്ത്രം ശുഭം തസ്യൈ യേന ആഹൂതഃ സുരഃ സ്വയം സമായാതി തദാ കാമം പൂരയിഷ്യതി വാഞ്ചിതം. அந்த துர்வாசா மகர்ஷி குந்திக்கு ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை கொடுத்தார், உபதேசிச்சு கொடுத்தார். அந்த மந்திரத்தை ஜெபிச்சுண்டு கூப்பிட்டானா எந்த தேவனை நினைச்சாக்குமோ அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறது அந்த தேவன் முன்னால பிரத்யட்சமாயி வந்து நிப்பர். എന്നിട്ട് உனக்கு என்னவாக்கும் ஆசையோ அந்த ஆசையை நிறைவேற்றி தருவர். சூரிய பகவானை நினைச்சுண்டு நீ இந்த மந்திரத்தை சொன்னா சூரிய பகவான் வந்து நிப்பர். சந்திர பகவானை நினைச்சுட்டாக்கும் மந்திரத்தை சொன்னா சந்திர பகவான் வந்து நிப்பர். வருண பகவானியாக்கும் நினைச்சுண்டு மந்திரத்தை சொன்னா வருண பகவான் வந்து நிப்பர். யமதேவனை நினைச்சுண்டு மந்திரத்தை சொன்னா யமதேவன் வந்து நிப்பர். அக்னி தேவனை நினைச்சுண்டு மந்திரத்தை சொன்னா அக்னி தேவன் வந்து நிப்பர். அதனால இந்த மந்திரம் நான் உனக்கு உபதேசிச்சு தரேன் குழந்தை. உனக்கு எந்த தேவனையாக்குமோ பிரத்யட்சமாயிட்டு பாரிக்கணும். அந்த தேவனை நினைச்சுண்டு இந்த மந்திரத்தை சொன்னானா அந்த தேவன் உன்னோட முன்னால வந்து நிப்பர். എന്നിട്ട് உனக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆக்ரகத்தை அந்த தேவன் கிட்ட கேட்டு நீ அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு துர்வாசா மகர்ஷி குந்தி தேவிக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிச்சு கொடுத்தார். ശ്ലോകം 17. ഗദേ മുനൗ തദ കുന്തി നിശ്ചയാർത്ഥം ഗൃഹേ സ്ഥിത ചിന്തയാമാസ മനസാ കം സുരം സമചിന്തയേ. ഗദേ മുനൗ തദഃ കുന്തി നിശ്ചയാർത്ഥം ഗൃഹേ സ്ഥിത ചിന്തയാമാസ മനസാ കം സുരം സമചിന്തയേ. മുനി അങ്ങേന്ത് പോനോണ്, ദുർവാസാ മഹർഷി അങ്ങേന്ത് പോനോണ് മന്ത്രശക്തിയെ ഒന്ന് പരീക്ഷിച്ച് தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குந்தி தேவிக்கு ஆசை வந்தது. இந்த முனிக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சோன இந்தா பிடிச்சுக்கோ மந்திரம்னு ஒரு மந்திரத்தை தரார். இந்த மந்திரத்தை வச்சுண்டு எனக்கு இஷ்டமான ஒரு தேவனை நினைச்சானா அந்த தேவன் என்னோட முன்னால வந்து நிப்பர்னு வேற சொல்லிட்டு போறார். இனி வந்து நிக்கிற தேவன் கிட்ட என்ன கேட்டானாலும் கிடைக்கும்னு வேற சொல்லிட்டு போறார். அது உண்மையாக்குமான்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த புறத்துல நின்னுண்டு മനസ്സില இப்படி யோசனை பண்ணினா நான் ஏது தேவனையாக்கும் இப்போ நினைக்கணும் அப்படின்னு யோசனை பண்றா. ശ്ലോകം 18. ഉദിതശ്ച തദാ ഭാനുസ്തദാ ദൃഷ്ടോ ദിവാകര മന്ത്രോച്ചാരം തദാ കൃത്വാ ചാഹൂദസ്തിഗ്മഗുസ്തദാ ഉദിതഃ ച തദാ ഭാനുഃ തദാ ദൃഷ്ടഃ ദിവാകരഃ മന്ത്ര ഉച്ചാരം തദാ കൃത്വാ ച ആഹൂദസ്തിഗ്മഗുസ്തദാ. சூரியன் உதிச்சு வந்துட்டார். அந்த டைம்ல இந்த பெண் குழந்தை யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல சூரசேன ராஜாவோடு புத்திரியும் குந்தி போஜ ராஜாவோடு வளர்த்து புத்திரியுமான அந்த குழந்தை குந்தி போஜன் வளர்த்தினதினாலேயாக்கும் அந்த குழந்தைக்கு குந்தி அப்படின்னு பேரு வந்தது. அப்ப குந்தி இப்படி யோசனை பண்ணினோன இந்த மந்திரத்தை டெஸ்ட் பண்ணணும், எந்த தேவனையாக்கும் நான் இப்ப கூப்பிடணும் அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிட்டு நிக்கிற டைம்ல சூரியன் இப்படி உதிச்சு ஜொலிச்சு நிக்கிறார். அந்த சூரிய தேவனை குந்தி தேவி பார்த்தா மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சூரிய தேவனை குந்தி தேவி கூப்பிட்டா. என்னோட முன்னால வந்து நில்லு அப்படின்னு கூப்பிட்டா. கூப்பிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுறது 19வது ஸ்லோகம். மண்டலான் மானுஷம் ரூபம் கிருத்வா சர்வாதிபேஷலம்
अवादरत्तदाकाशात् समीपे तत्र मन्दिरे मण्डलान् मानुषं रूपं कृत्वा सर्व अधिपेशलम् अवादरत् तदाकाशात् समीपे तत्र मन्दिरे அதிசுந்தரமான மனுஷ ரூபம் സ്വീകരിച്ചിട്ട് சூரிய பகவான் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கொட்டாரத்துல குந்தி தேவியோட பக்கத்துல வந்து நின்னார். ஸ்லோகம் 20. திருஷ்ட்வா தேவம் சமாயாந்தம் குந்தி பானும் சுவிஸ்மிதா வேபமானா ரஜோதோஷம் பிராப்தா சத்யஸ்து பாமினி. திருஷ்ட்வா தேவம் சமாயாந்தம் குந்தி பானும் சுவிஸ்மிதா வேபமானா ரஜோதோஷம் பிராப்தா சத்யஸ்து சத்யஹா து பாமினி. தன்னோட கிட்டக்க வந்து நின்ன அழகான அந்த சூரியனை பார்த்துட்டு குந்தி தேவிக்கு ஆச்சரியமாச்சு. பயந்து வரச்ச சுந்தரியான அவள் உடனடியா രജസ്വലയായിട്ട് തീർന്ന അവൾ ബാലികയായിരുന്ന അവൾ ഉടനടിയായിട്ട് പെരിയ മനുഷ്യയായിട്ടാ, രജസ്വലയായിട്ടാ அப்படின்னு அர்த்தம். ശ്ലോകം 21. കൃതാഞ്ജലി സ്ഥിതാ സൂര്യം ബഭാഷേ ചാരുലോചന സുപ്രീതാ ദർശനേനാദ്യ ഗച്ഛത്വം നിജമണ്ഡലം. കൃതാഞ്ജലി കൃത അഞ്ജലിഃ സ്ഥിതാ സൂര്യം ബഭാഷേ ചാരുലോചന സുപ്രീതാ ദർശനേന അദ്യ ഗച്ഛ ത്വം நிஜமண்டலம். கைய கூப்பி தொழுதுண்டு அழகான குந்தி சூரியன் கிட்ட சொன்னா, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்தேளே, அதுல நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். அதனால நீங்கள் உங்களோட இடமா இருக்கிற அந்த சூரிய லோகத்துக்கு போய்க்குங்கோ. சூரிய உவாஜா, சூரியன் குந்தி தேவிக்கு ரிப்ளை சொல்றதாக்கும். 22வது ஸ்லோகம். आहूदोस्मि कदं कुन्दी त्वया मन्त्रबलेन वै न मां भजसि कस्मात् त्वं समाहूय पुरोगतम्. आहूदः अस्मि कदं कुन्ती, आहूदः अस्मि कदं कुन्ती त्वया मन्त्रबलेन वै न मां भजसि कस्मात् त्वं समाहूय புரோகதம். குந்தி, நீ என்ன மந்திரம் சொல்லி கூப்பிட்டு வரவழைச்சிட்டு என்னத்துக்காக்கும் இப்படி கூப்பிட்டா, என்ன என்ன இப்படி கூப்பிட்டு வருத்திட்டு സ്വീകരിക്കാതെ എന്നെ തിരുമ്പി പോന്ന് എന്നത്തുകാക്കും നീ ചൊല്ലറായ്. ശ്ലോകം 23. കാമാർത്തോസ്മ്യസിതാം പാങ്കി ഭജമാം ഭാവ സംയുതം മന്ത്രേണാദീനതാം പ്രാപ്തം ക്രീഡിതും നയമാമിതി. കാമാർത്തഃ അസ്മി അസിതാം പാങ്കി ഭജ മാം ഭാവസംയുതം മന്ത്രേണ അധീനതാം പ്രാപ്തം ക്രീഡിതും നയ മാം ഇതി. நல்ல கரிநீல மிழி இருக்கிறவளே, நீல கண்கள் இருக்கிறவளே, அழகானவளே, உன்னை பார்த்துட்டு எனக்கு என்னோட விகாரங்களை அடக்க முடியலை. அதனால என்ன நீ സ്വീകരിക്കണം. உன்னோடு மந்திரங்களனாலியாக்கும் ഞാനിപ്പോ உன்னோடு முன்னால ஒரு மனுஷரூபம் எடுத்துட்டு வந்திருக்கேன். காமதேவன் என்னோட மனசை இப்படி ஆட்டி படைக்கிறான். அதனால நீ என்னோட இந்த காம விசாரங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன நீ குஷிப்படுத்தணும். குந்தி அதுக்கு பதில் சொல்லறா. குந்தி உவாஜா, குந்தி உவாஜா. 24வது ஸ்லோகம். கன்யாஸ்ம்யஹம் து தர்மஜ்ஞா
സർവസാക്ഷിന്നമാമ്യഹം തവാപ്യഹം ന ദുർവാച്യ കുലകന്യാസ്മി സുവ്രത കന്യാ അസ്മി അഹം തു ധർമ്മജ്ഞ സർവസാക്ഷിൻ നമാമ്യഹം തവ അഭി അഹം ന ദുർവാച്യ കുലകന്യാ അസ്മി സുവ്രത. ധർമ്മജ്ഞ, ഞാൻ കന്യകയാക്കും. ഹേ சர்வசாட்சியின், இந்த சர்வ சராச்சரங்களுக்கும் சாட்சியா இருக்கிறவனே, நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன், தொழறேன். இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட சொல்லாதக்கு நீங்கள் திரும்பி போங்க. என்னாலொன்னும் உங்களை குஷிப்படுத்துறதுக்கு ஒன்றும் முடியாது. நான் நல்ல குடும்பத்துல பிறந்த கன்னிகையாக்கும். திருமணமாகாதைക്കൊന്നും உங்க கூட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்றா குந்தி தேவி. 25வது ஸ்லோகம் சூரிய பகவான் குந்தி தேவிக்கு சொல்ற பதிலாக்குமே. லஜ்ஜாமே மஹதி சாத்ய யதி கச்சாம்யஹம் மிருதா வாச்யதாம் சர்வதேவானாம் யாஸ்யாம்யத்ர ந சம்சயா. லஜ்ஜாமே மஹதி ச அத்ய யதி கச்சாமி அஹம் மிருதா வாச்யதாம் சர்வதேவானாம் யாஸ்யாமி அத்ர ந சம்சயः. எனக்கு ஒரு லஜ்ஜை இருக்கு, நாணம் இருக்கு. ஒன்ன இப்படி சும்மா விட்டுட்டு போறதுல சகல தேவர்களுக்கும் இத சொல்லி நடக்கிறதுக்கு காரணமாகும், சந்தேகமே இல்லை. அழகான ஒரு யுவதியோடு முன்னால வந்து நின்னுட்டு இவன் அந்த யுவதிய பிராபிக்காதக்கு திரும்பி போனான்னு இந்த தேவர்கள் எல்லாம் என்ன சொல்லி பழிப்பா. அதனால ஒன்ன சும்மா இப்படி விட்டுட்டு போனா அது சரியாகாது, அதுல எனக்கு ஒரு நாணக்கேடெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 26. சப்ஸ்யாமி தம் திஜம் சாத்ய தே ஏன மந்திர சமர்ப்பிதா த்வாம் சாபி சுப்ருஷம் குந்தி நோஜேன் மாம் த்வம் பஜிஷ்யசி. சப்ஸ்யாமி தம் திஜம் ச அத்ய ஏன மந்திரஹ சமர்ப்பிதஹ. த்வாம் ச அபி சுப்ருஷம் குந்தி ஸ்லோகம் 26. சப்ஸ்யாமி தம் திஜம் சாத்ய ஏன மந்திர சமர்ப்பித த்வாம் சாபி சுப்ருஷம் குந்தி நோஜேன் மாம் த்வம் பஜிஷ்யசி. சபஸ்யாமி தம் திஜம் ச அத்ய ஏன மந்திரஹ சமர்ப்பிதஹ த்வாம் ச அபி சுப்ருஷம் குந்தி நோச்சேத் மாம் த்வம் பஜிஷ்யசி. ஆராக்குமோ உனக்கு மந்திரத்தை உபதேசிச்சு தந்தா அந்த துர்வாசா மகர்ஷியாக்குமே அந்த பிராமணனை நான் இப்ப சபிச்சிடுவேன். என்ன சீகரிக்கலை அப்படின்னா உண்மையாயிட்டும் உன்னையும் நான் சபிப்பேன் அப்படின்னு சூரியன் குந்திட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். എന്നിട്ട് சொல்றார். ஸ்லோகம் 27. கன்யா தர்ம ஸ்திரஸ்தே ஸ்யான் ந ஞாஸ்யந்தி ஜனா கில மத்சமஸ்து ததா புத்ரோ பவிதா தேவரானனே. கன்யா தர்மஹ ஸ்திரஹ தே ஸ்யாத் ந ஞாஸ்யந்தி ஜனாஹ கில மத்சமஸ்து ததா புத்ரஹ பவிதா தே வரானனே. உன்னோடு கன்யகாத்துவம் அப்படிங்கிறது அதுக்கு கோட்டம் ஒன்றும் சம்பவிக்காது. நீ குழந்தைய பெத்துண்டாலும் கன்யகையாயிட்டே இருப்பாய். இனி உனக்கு என்ன குஷிப்படுத்தினதுனாലെയോ அதனால உனக்கு ஒரு புத்திரன் உண்டாகும்.
அந்த புத்திரன் பிறந்தது இந்த உலகத்துக்கே தெரியாது. அதனால அழகி, உனக்கு துல்லியனான ஒரு புத்திரன், எனக்கு துல்லியனான ஒரு புத்திரன் உனக்கு பிறப்பன், நீ என்ன பிராபிச்சுக்கோ, നമുക്ക് രണ്ടുപേർക്കും கொஞ்ச நேரம் குஷியாயிட்டு சந்தோஷமாயிட்டு ஜீவிக்கலாம், എന്നിട്ട് நான் திரும்பி போறேன். அதனால உன்னோடு கன்னிகை அப்படிங்கிற அந்த தன்மைக்கு எந்த விதமான ஒரு களங்கமும் உண்டாகாது. அதே மாதிரி உனக்கு நான் கொடுக்கிற புத்திரன் இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது, அது உன்னோடு புத்திரனாக்கும் அப்படிங்கிறது. அதனால நீ எங்கூட என்னோட சந்தோஷத்துக்கு அடிபணிஞ்சு நட, உனக்கு என்ன மாதிரி எனக்கு துல்லியனான ஒரு புத்திரனையும் நான் தரேன். ശ്ലോകം 28. ഇത്യുക്ത്വാ തരണി കുന്ദീം തന്മനസ്കാം സുലജ്ജിതാം ഭുക്ത്വാ ജഗാമ ദേവേശോ വരം ദത്വാദിവാഞ്ചിതം ഇതി ഉക്ത്വാ തരണിഹി കുന്ദീം തന്മനസ്കാം സുലജ്ജിതാം ഭുക്ത്വാ ജഗാമ ദേവേശഃ വരം ദത്വാ അതിവാഞ്ചിതം. அப்படி சொல்லிண்டு தேவதேவேசனான சூரியன், அந்த சூரியனில மனசு லயிச்ச குந்தி லஜ்ஜையோடு கூடிட்டு நின்றுட்டு இருந்த அந்த குந்திய அனுபவிச்சதுக்கு அப்புறம் குந்திக்கு பிரியமான வரத்தையும் கொடுத்துட்டு அந்த சூரிய பகவான் அங்கே இருந்து யாத்திரையானார். ஸ்லோகம் 29. கர்ப்பம் ததார சுஸ்ரோணி சுகுப்தே மந்திரே ஸ்திதா தாத்ரி வேத பிரியா சேகா நமாதா நஜனஸ்ததா. கர்ப்பம் ததார சுஸ்ரோணி சுகுப்தே மந்திரே ஸ்திதா தாத்ரி வேத பிரியா ச ஏகா ந மாதா ந ஜனஹா ததா. குந்தி கர்ப்பிணியான ஆருக்கும் தெரியாத மாதிரி அந்த புறத்துல ஒளிஞ்சு உக்காந்துண்டா. ஆனா இந்த குந்திக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு சர்வெண்ட் மாத்திரம் இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி வேற ஆருக்கும் இது தெரியலை, அம்மைக்கு கூடயும் தெரியலை அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 30. குப்த சத்மனி புத்ரஸ்து ஜாதச்சாதி மனோஹர கவஜேனாதிரம்யேன குண்டலாப்யாம் சமன்வித. குப்தஹ சத்மனி புத்ரஹ து ஜாதஹ ச அதிமனோஹரஹ கவஜேன அதிரம்யேன குண்டலாப்யாம் சமன்விதஹ. அழகான கவஜம் சரீரத்துல போர் வீரர்கள் எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி அழகான கவஜம். அதே மாதிரி காதுல பார்த்தானக்கா 2 குண்டலம். இப்படியெல்லாம் இருக்கிற அழகான ஒரு புத்திரன் ஜனிச்சது யாருக்குமே தெரியலை.